மாயையை ஜெயிச்சுட்டோம்னு ஒரு கர்வம் வந்துடுத்து பக்தி சூத்திரம் எழுதின நாரதருக்கே. ஒரு முறை பகவானும் நாரதரும் பேசிகிட்டே நடந்து போகிறா. அங்கே ஒரு புண்ணிய தீர்த்தத்தை பார்த்தா பகவான் சொல்கிறான், நாரதரே இதில் ஸ்நானம் பண்ணுங்கோ, நான் வேணியை பிடிச்சுட்டு நிற்கிறேன் அப்படின்னான். நாரதர் ஸ்நானம் பண்ணி எழுந்தார். நல்ல அழகான ஒரு ஸ்திரீயாக பூஷணங்களோடு நிற்கிறார். தான் நாரதருங்கிறதே அவருக்கு மறந்து போயிடுது. ஒரு கன்னிகையாக நடந்து போயின்னு இருக்கார். காட்டுக்கு வேட்டையாட வந்த ஒரு ராஜா இந்த கன்னிகையுடைய அழகில் மயங்கி கல்யாணம் பண்ணிட்டான். ராஜகுமாரியாக வாழ்ந்துன்னு இருக்கா. குழந்தைகள்லாம் பிறந்தது. அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுது. ஒரு நாள் வேறு தேசத்து ராஜா இந்த ராஜாவோட யுத்தம் பண்ணி தோக்கடிச்சுட்டான். யுத்தத்தில் ராஜா இறந்து போயிட்டார். புள்ள மாப்பிள்ளைன்னு எல்லாரும் யுத்தம் பண்ணி இறந்து போயிட்டார். இவளால் அந்த புறத்தில் இருக்க முடியல. காட்டு பக்கமாக வரா புலி சிங்கங்கள்லாம் துரத்துறது. அந்த சமயம் எதிர்ப்புற ஒரு பிராமணர் வந்தார். ஏம்மா இப்படி ஓடி வர அப்படின்னு கேட்டு, இந்த புண்ணிய தீர்த்தத்தில் நீராடு, உன்னோட கஷ்டங்கள்லாம் தொலையும் அப்படின்னார். நீராடி எழுந்தா நாரதராக நிற்கிறார். அந்த பிராமணரை காணும். பகவான் வேணையும் கையுமா நின்றுட்டு, ஏன் நாரதரே எத்தனை நாழியாக ஸ்நானம் பண்ணுறீர்? நானும் இந்த வீணையோட எத்தனை நாழியாக நிற்கிறேன் தெரியுமா அப்படிங்கிறார். ஈஸ்வரா, நான் மாயையை ஜெயிச்சுட்டேன்னு நினச்சேன். பட்ட பாடு போரும்பா. கனவு மாதிரி இருக்குது. அனுபவிக்கிற வரை மெய்யாக இருந்தது. இதுக்கு என்ன வழி அப்படின்னார். என்னையே சரணமடை அப்படின்னான் பகவான். உன்னோட கிருப்பைக்கு பாத்திரமாக என்னை வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரணம் அடைஞ்சார். ச தரதி ச லோகாம் ஸ்தாரயதிங்கிறார் நாரதர். பிரேம பக்தன் தானும் கரையேறி பிறரையும் கரையேற்றிடுவான் அப்படிங்கிறார். உடனே நாரதர் பகவான் கிட்ட, உம்மை திருவடியில் என்னை சேர்த்துக்கோப்பா அப்படின்னார். உமக்கு மோட்சம் நிச்சயம் நாரதரே, ஆனால் இந்த லோகத்தில் சஞ்சாரம் பண்ணி எல்லாரையும் கரை ஏற்றுங்கோ அப்படின்னு விட்டான். ஸ்ரீ சுகாச்சாரியால் கிட்ட கூட பகவான் இதையே தான் சொல்கிறான். நாம் 2 பேரும் ஒன்று தான், ஆனால் நீர் பாகவதம் சொல்லி எல்லாரையும் கரையேற்றணும் அப்படிங்கிறார். இப்பேற்பட்ட மகான்கள் தான் ச லோகாம் ஸ்தாரயத்தின்னு லோகத்தில் உள்ளவாளை கரை ஏற்றுவா.